You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. மத்தேயு 22:37. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். இது பாரதியின் வார்த்தைகள். அன்பை பற்றி ஆராதனையாக பாடினோம். எனக்காக ஏங்கும் அன்பு, எனக்காக எதையும் செய்யும் அன்பு, இயேசுவின் அன்பு. சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ், சிலுவை அருளப்பர் என்ற புனிதர், அவருடைய வார்த்தைகள், the more a soul loves, the more perfect is in what it loves. This is why in this soul that is already perfect is entirely love and all its actions are love. ஓர் ஆன்மா அதிகம் அன்பு செய்யும்போது எதை அன்பு செய்கிறதோ அதில் அதிகம் மெருகு பெறுகிறது. ஏற்கனவே மெருகூட்டப்பட்ட ஆன்மா முழுவதும் அன்புமயம், அதன் செயல்களும் அன்பானவை. Someday after mastering the winds, the waves, the tides and gravity, we shall harness for God the energies of love, and then for the second time in the history of the world man will discover fire. தயாதர்ஷன். காற்று, கடல், பருவம், புவி ஈர்ப்பு சக்தி அனைத்தையும் ஆளுமை கொண்ட பின் ஒரு நாள் நாம் அன்பின் ஆற்றலுக்காக இறைவனை நாடுவோம். அப்பொழுது உலக வரலாற்றில் இரண்டாம் முறையாக மனிதன் தீயை கண்டுபிடிப்பான். எப்படிப்பட்ட தீ? அன்பு தீ, பற்றி எரியும் தீ. இயேசுவின் இதயத்தை சுற்றி எரிகின்ற அன்பு தீயை மறுபடியும் கண்டுபிடிப்பான். இப்பொழுது பாருங்கள், உலகம் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் பயணம் செய்ய வேண்டுமா, மிக துரிதமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்று மனிதன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். தகவல்கள் அனுப்ப வேண்டுமா, ஒரு நொடியில் இங்கிருந்து மறுகோடியில் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு ஃபேஸ்புக்கில் 9000 ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5000 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பித்தேன், அதில் 4000 வந்து போச்சு. அந்த 9000 பேருக்கும் இப்பொழுது நான் வைக்கின்ற மறையுரை முடிந்த அடுத்த 10வது நிமிடத்தில், திருப்பலி முடிந்த பிறகு இந்த மறையுரையை வெட்டி எடுத்து, திருப்பலி 1 மணி நேரம், மறையுரை 10 நிமிடங்கள், அதை மட்டும் வெட்டி எடுத்து இந்த 9000 பேருக்கு அனுப்பு. ஒரு பட்டன் தட்டினா போதும், 9000 பேருக்கும் போய் சேர்ந்து. இங்கே இருப்பது எத்தனை பேர் இருக்கிறோம்? 200 பேர் இருக்கலாம். இப்போ வேளாங்கண்ணி பக்தர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், அவங்களையும் சேர்த்து பிள்ளைங்கள்லாம் சேர்த்தா அதிகபட்சம் 200, அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் 9000 பேருக்கு அவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த கணினியிலே, கம்ப்யூட்டரிலே போய் சேர்ந்து நிற்கும் இன்றைய மறையுரை. ஆண்டவரை அன்பு செய். எவ்வளவு சக்தி வாய்ந்தவைகளை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடியது இறை அன்பு, பிறர் அன்பு, மனிதநேயம். எனவேதான் தியோதர்ஷன் கூறுகிறாள், காற்றை கடந்து போக ஒரு பெரிய ஏரோப்ளேன்
500 பேர் 600 பேர் 700 பேரை தாங்கி கொண்டு அவர்கள் கொண்டு வந்த 20 கிலோ லக்கேஜ் அதையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமான எடைகளை ஏற்றுக்கொண்டு பறந்து செல்லுகிறது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து செல்லுகிறது. புவியீர்ப்பு விசை இயற்கையின் சக்தி, காற்று, இதெல்லாம் மனிதன் செய்ய முடியும். அதே போன்று கடலிலே மீனை போல நீந்துவதற்கு கப்பல், தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரிதான். ஆகவே கொஞ்சம் வசதியான உங்கள் வீட்டுக்கு போனால் நான் போய் கேட்பேன், பூசைக்கெல்லாம் போகிறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஃபாதர் நேரம் இருக்குது, முடியல ஃபாதர், எப்பயாவது மாதத்துக்கு ஒரு முறை தான் போக முடியுது. வாரம் ஒரு முறை போக வேண்டுமே, குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது போக வேண்டுமே. முடியல ஃபாதர், நேரம் இல்லை ஃபாதர். வீட்டில் எல்லா விதமான கேட்ஜெட்ஸ் உண்டு. அதாவது சமைப்பதற்கு மிக மிக குறுகிய கால கணிப்பிலே சமைப்பதற்கு வேண்டிய கேட்ஜெட்ஸ், மைக்ரோவேவ் ஆவன், எலக்ட்ரிக் ஸ்டவ், டபுள் டெக்கர் ஸ்டவ் எல்லாம் இருக்குது. சமையலிக்க வேண்டுமா, 5 நிமிடத்தில் சமையலை முடித்திடலாம். ஒரு 10 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டு 5 நிமிடத்தில். சமீபத்தில் நான் பயணம் செய்யும் பொழுது பிளேனில் ஒரு டின் பிரியாணி கொடுத்தாங்க, இதை சாப்பிடலாம் மதிய சாப்பாட்டுக்கு. ஆனால் உடனே திறக்காதீங்க, ஒரு 8 நிமிஷம் கழித்து தான் திறக்கணும் அப்படின்னா. இது என்ன அது ஆச்சரியமாக இருக்குது, 8 நிமிஷம் கழித்து சொல்லலாம். அந்த டின்னை சுற்றி படித்தோம், அப்படியே மைக்ரோவேவனில் வச்சு கொண்டாந்து கொடுத்தாச்சு. அது உள்ள அந்த 8 நிமிஷத்தில் ஒன்று வெந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் சரிதான், எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான், வசதிக்காகத்தான். ஆனால் இப்படி சேமிக்கப்பட்ட நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கிறோமா? அவருக்கு மட்டும் நமக்கு ரொம்ப கருமித்தனம், ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனால் போகுது அப்படின்னு கொடுக்குறோம். காலையிலையோ மாலையிலையோ, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணுமா, காலையில் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் படுத்துக்கோங்க. சாயங்கால பூசை இருக்குது, ஈவினிங் மாஸ், ஈவினிங் நல்ல மழை அடிக்குது, போச்சு இன்றைக்கி பூசை கட்டு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எவ்வளவு சர்வசாதாரணமாக இவைகளை நாம் தவிர்க்கிறோம். நம்முடைய சுகதுக்கங்களை முன்வைத்து ஆண்டவருக்காக நேரத்தை கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோமா, மயங்குகிறோமா, மருள்கிறோமா? மறுபடியும் அந்த அன்பு தீ பற்றி எரியும். எப்பொழுது இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்னென்னா, முன்பெல்லாம் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஒளியும்னு வரும். புது புது படத்துலேருந்து பாட்டெல்லாம் எடுத்து போடுவான். நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மக்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் நெய்வேலியில் இருந்தேன். நான் அந்த நேரத்தில் கடைக்கு போனால் கூட்டமே இருக்காது. நமக்கு மெதுவாக பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஏன், எல்லோரும் டிவி பெட்டிக்கு முன்னாடி அதை பார்க்குறதுக்காக உட்காந்துருப்பாங்க. ரோடு காலியாக இருக்கும், டிராஃபிக் லெஸ், கடைகளில் கூட்டம் கம்மி. ஏன், எல்லாம் அந்த ஒளியும் படத்தை பார்க்கணும். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தூர்தர்ஷன் ஒன்று தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஒளிபரப்பு. அதன் பிறகு தான் இந்த பல டிவிகள்லாம் வந்தது, தனியார் டிவிகள்லாம். அப்போ அந்த தூர்தர்ஷன் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி தடை ஏற்படும், தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்லைடு போட்டால் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கும். இப்போ அந்த தடங்களுக்கு வருந்துகிறோமா, அடுத்தது போய் அடுத்த சேனல் இருக்குது, அடுத்த சேனல் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒளியுமா 24 மணி நேரமும் சினிமா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஒளியும் காட்டினா என்ன, காட்டாட்டி என்ன என்று தாண்டி கொண்டே இருக்கிறார்கள். 24 சினிமா. அப்போ இந்த ஒளிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லை. சினிமா படத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பியா? இல்லை. எனக்கு எங்கு பார்த்தாலும் இது கிடைக்கிறதே, நான் எதற்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று மனிதன் போய்கொண்டு இருக்கிறான். ஆனால் இறைவனை தேடி வருவதற்கு அப்படி நாம் முயற்சிக்கிறோமா? முயற்சிப்போம். எப்பொழுது? எல்லாம் முடிஞ்ச பிறகு. எனக்கு ஒரு அனுபவம், ஒரு பங்கில் ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆகவே கொஞ்சம் திமிரு, மண்டை கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே கோவில் விவகாரமா, சாமியா பூதமா அதெல்லாம் கிட்ட வராதிங்க. கோயில் திருவிழா கொண்டாடுறோம்,
கொஞ்சம் இது கொடுங்க, நன்கொடை கொடுங்க. அதெல்லாம் கிட்ட வராதிங்க, கோயிலெலாம் வராதிங்க. அப்போ அந்த பகுதி போன தலைவர் வந்து எங்ககிட்ட சொல்லுவார், ஃபாதர் அந்த வீட்டுக்கு போனால் நாயை விரட்டாத வடி விரட்டுறாங்க, சரி போகாதீங்க, உங்களுக்கு எங்கே மதிப்பு இல்லையோ அங்கே போக வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம், அவர்களாக கொடுத்தால் உண்டு, இல்லை என்றால் கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று சொன்னேன். இது எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன சாமியாராக இருக்கும்போது திருப்பி அதே பங்குக்கு நான் பங்கு சாமியாராக போனேன். அப்போ அதுக்குள்ளார என்னாச்சு, இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து கல்யாணம் கட்டி கொடுத்து, அந்த கல்யாணம் கட்டி கொடுத்துல என்ன ஆச்சு தெரியுமா? ஆசீர்வாதம், அவன் கட்டிக்கிட்ட மாப்பிள்ளை தூக்கு போட்டு செத்துட்டான், போச்சு, மகளுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அடுத்தது இவருக்கு அந்த ஒரு ஏக்கத்தினால கை கால் எழுதிச்சு, பேரலிட்டிக் அட்டாக், படுத்த படுக்கை ஆகிட்டார். இப்போ என்ன கேட்குறாரு? வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நன்மை கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்க ஃபாதர். என்கிட்ட எந்த மனுஷன் என்கிட்ட சொன்னாரோ, கோயிலா குளமா பூதமா ஒன்று கிட்ட வராதிங்க, இப்போ கை காலெல்லாம் இழுத்து போச்சு, வாரம் வாரம் நன்மை கொடுக்க சொல்லுங்க ஃபாதர். சரி, சேச்சுரேஷன் பாயிண்ட். மறுபடியும் அன்பு தீயை நீ நாடுவாய், தேடுவாய். ஆகவே இறைவனை உதாசீனப்படுத்தாதே. Love others as you love yourself is a blessing for all humanity. உன்னை போல் மற்றவரையும் அன்பு செய் என்பது மனித குலத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். Love one another as I have loved you. யோவான் 13:34. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். Only grant me your love and your grace, I shall be rich enough. Make me love you, may I be loved by you. I neither wish you nor need wish for anything besides. Saint Ignatius. உமது அன்பும் அருளும் மட்டும் எனக்கு அருளும், நான் போதுமான செல்வம் உள்ளவனாவேன். உம்மை நான் அன்பு செய்வதையும் உம்மால் அன்பு செய்யப்படுவதையும் தவிர்த்து வேறொன்றும் நான் நாடவில்லை. முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, your love surpasses all. Flood my heart with your love and increase my faith and hope in your promises. Help me to give myself in generous service to others as you have so generously given yourself to me. ஆண்டவராகிய இயேசுவே, அனைத்திற்கும் மேலானது உன் அன்பு. உம் அன்பினால் என் இதயத்தை நிரப்பும். உமது வாக்குத்தத்தத்தின் மீது உள்ள எனது நம்பிக்கையை அதிகமாக்கும். அன்பரே, நீர் உம்மை எமக்கு தாராளமாய் தாரை வார்த்து கொடுத்தது போல நானும் பிறர் சேவையில் தாராளமாய் இருக்க அருள் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே அன்பு செய்யவும் ஆராதனை புரியவும் எங்கள் உள்ளங்களை உயர்த்தியருளும். நாங்கள் எங்களுக்காகவும் பிறருக்காகவும் செபிக்கின்றோம். நீர் வாழ்ந்து காட்டிய விதத்திலே தேவன்னை இன்று விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த விழா நாளிலே நாங்களும் அன்னையை கண்டு பாவிக்கின்ற மக்களாக, அன்பு பிள்ளைகளாக இருக்க செய்திருளும். எங்கள் ஜெபத்தை கேளும், விண்ணப்பங்களை ஏற்றருளும். நாங்கள் வேண்டுகின்ற ஜெபங்களும் கேட்கின்ற விண்ணப்பங்களும் பலருக்கும் பயன் தருவதாக. நடைபயணம் மேற்கொள்கின்ற மக்கள் பத்திரமாக அன்னையை நாடி தேடி சென்று அவர்கள் ஆசிரை பெறுவார்களாக. அவர்களுக்கும் பிறருக்கும் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பார்களாக இருப்பார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.